இந்த ஆம்புலன்ஸ் வந்து விஜய் இருக்கிற இடத்த கிராஸ் பண்ணி போயிருக்கூடாது. அது மிகப்பெரிய தவறுங்க. இந்த ஆம்புலன்ஸ் ஆனது அந்த பார்டர்ல இருந்து அப்படியே பிக்கப் பண்ணி போயிருக்கணும், அல்லது இந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் பிக்கப் பண்ணி போயிருக்கணும். இது சென்டரில் வந்தது எல்லாரும் தடுமாற்றம். அப்போ அந்த ஆம்புலன்ஸ் வழிவிடுறதுக்காக தள்ளி விட்டு அந்த நெரிசல்லையே நிறைய பேர் மயங்கி கீழே விழுந்துட்டாங்க. குறைந்தது 30,000 குறையாமல் இருந்திருக்குறேங்க. இது வந்து மெயின் ரோட்டில் மட்டும் இல்லை, நிறைய கட் ரோட்டுகளையும் நிறைய வீதிகளையும் நிறைய வீடுகளோட மாடிகளையும் நிறைய பேர் இருந்தாங்க. அவங்களாம் கணக்கிலே கிடையாதுங்க. அவங்க எல்லாருமே உயிர் தப்பிச்சிட்டாங்க. அவங்க கத்துன சத்தம் தான் அந்த மரண ஓலம்ன்றது மேலிருந்து கத்துனவங்க சத்தம் தாங்க. ஏன்னா கீழே ஒவ்வொருத்தரையும் மேலே ஏறி முதிச்சு ஓடுறதை பார்த்து அவங்களும் கதறினாங்க. அது வந்து இந்த பகுதியில் எப்பவுமே நடக்காத ஒரு விஷயம். இவ்வளவு குறுகலான ரோட்டுக்குள்ளேயும் இந்த அனுமதி வந்து வழங்கப்பட்டிருக்கு. இதையுமே வந்து ஏன்னா விஜய் அவர்கள் வந்து இதற்கு முன்னாடி அவருடைய பல பிரச்சாரங்களில் சொன்னார், நாங்கள் கேட்கறது ஒரு நல்ல விசாலமான இடம், அதை கொடுக்குறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிருந்தாரு. அதுதான் முக்கிய காரணம் நினைக்கிறேன். நிச்சயமாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் சொன்ன மாதிரி ஒரு 8 திசையிலுமே மக்கள் உள்ள வர வெளியே போக இருக்கிற மாதிரி இடம் தான் கொடுத்துருக்கணும். இது மாவட்ட நிர்வாகம் வந்து இந்த மாதிரி ஒரு தேசிய நெடுஞ்சாலையில் குறுகலான பகுதிகளில் கொடுத்த மிகப்பெரிய தவறு. ஏன்னா தப்பிச்சு ஓட முடியாமல் கீழே விழுந்து அந்த விழுந்தவங்க மேலே ஏறி முதிச்சு இறந்தவங்க தான் ரொம்ப அதிகங்க. ஆனால் இதுக்கு யார் காரணம் நினைக்கிறேன்? ஏன்னா விஜய் அவர்கள் மீது நிறைய குற்றச்சாட்டுகள் வந்து வைக்கப்படுது. அவர் தான் தொண்டர்களை வந்து இவ்வளோ கூட்டிகிட்டு வந்தார் அப்படின்னு யார் காரணம் நினைக்கிறேன்? இது இங்கே இருக்கிற ஆளுங்கட்சி தாங்க எல்லாத்துக்குமே காரணமாக இருக்கும். ஏன்னா இந்த இடத்த வந்து அவங்க கொடுக்கவே கூடாதுங்க. அவங்க வந்தாங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் சைடெல்லாம் நல்லா கொடுக்குறாங்க பண்ணுறாங்க. இந்த மாதிரி இடத்துல வந்து கொடுக்கக்கூடாதுங்க. இது கொடுத்தது தான் மிகப்பெரிய தவறு. மக்கள் பார்த்தீங்கன்னா எங்கிட்ட இப்போ ஓடுறதுக்கு பாதை கிடையாதுங்க. சந்து பொந்துக்குள்ளனா எல்லாத்துக்கும் வந்தவங்களாம் வெளியூருக்காரவங்க, அவங்களுக்குலாம் பாதை எங்கே இருக்குது என்ன சந்துன்னு தெரியாது. இங்கே உள்ள எங்களுக்கு தான் தெரியாது. அதனால் அது ஒரு மைனஸ் பாயிண்ட் இருக்குதுங்க. இங்கே இருந்த சில பேர் வந்து சொன்னது என்ன அப்படின்னா, மின்சாரம் விளக்குகள் வந்து அமைக்கப்பட்டுச்சு, அப்போது வந்து சில தள்ளுமுறை ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று போலீஸ் வந்து லத்தி சார்ஜ் பண்ணாங்க. அப்போது என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? எதனால? ஏன்னா இப்போ நீங்கள் நேற்று இங்கே இருந்து பார்த்துறீங்க அப்படின்னா கூட்டத்தினால தாங்க அந்த இதெல்லாம் பண்ணாங்க. லைட் ஆஃப் பண்ணது வந்து அது எப்படின்னு தெரியலங்க. இத்தனை நாள் இந்த ஏரியாலாம் இந்த மாதிரி சடவுன்லாம் ஆனது கிடையாது. நேற்று ஆஃப் ஆனிச்சு, நேற்று கன்ஃபார்ம் ஆஃப் ஆனிச்சு. ஒரு ½ hour ஒரு 20 நிமிஷம் இருக்கும். ஏன்னா 20 நிமிஷம் ஒரு காரணம் தான். இருட்டில் என்ன தெரியும் மக்களுக்கு? அப்படி இருந்து டார்ச் லைட் அடித்து எவ்வளோ தான் பார்க்க முடியும் கூட்டத்தில்? தெரியாது இல்லைங்க எல்லாத்துக்கும். அதுதாங்க இந்த இடத்துல வந்து அவங்க சூஸ் பண்ணியிருக்க கூடாது கொடுத்தது. ரெண்டாவது விஜய் வந்து கரெக்டான டயத்துக்கு மீட்டிங் வந்திருந்தாருன்னா இந்த பிரச்சனை வந்திருக்காரு. அது ஒரு காரணம் இருக்குது. ஏன்னா காலையிலேருந்து 11 மணிலேருந்து எல்லாருமே இங்கே இருந்தாங்க. நாங்கள் வேலைக்கு போகிறப்ப பார்த்தீங்கன்னா இல்லை 11 மணிக்கே இங்கே இருந்திருந்தாங்க. அவ்வளோ பேர் கூட்டம் இருந்தாங்க. இப்போ நிறைய ஆளுங்கட்சியை சார்ந்தவர்கள் வந்து விஜய் அவர்கள் மீது நிறைய குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க. எல்லாரும் சொல்கிறது தானே, எல்லா அரசியல்வாதியும் சொல்கிறது தானே. அவங்கவுங்க தப்பிக்கிறதுக்கு அடுத்தவங்க மேலே பழிய சொல்லிட்டு போவாங்க, அவ்வளோதான். அதுலாம் ஒன்றும் இல்லைங்க. இடம் கொடுத்துருக்க இந்த இடம் கொடுத்துருக்க கூடாதுங்க. மெயினாக இந்த இடம் கொடுத்தது தான் தப்புங்க. ரெண்டாவது கூட்டம் இவ்வளோ கூட்டம் வரும்னு அவங்களுக்கும் தெரியல, இவங்களுக்கும் தெரியல. கூட்டம் எக்கத்தப்பான கூட்டம் வந்துச்சு. போலீஸார் வந்து ஒழுங்கான பாதுகாப்பு பணியில் இருந்தாங்களா? போலீஸாரால் கண்ட்ரோல் பண்ண முடியாதுங்க. ஏன்னா அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு, அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனால் அந்தளவுக்கு கூட்டம் இருந்தது, அதனால் அவங்களுக்கு பண்ண முடியலை.